நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 10. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாம ஏறெடுக்கிற துதிகள் தேவனுக்கு உகந்த பலிகளாக இருக்கணும். பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல அநேக பலிகள் இருந்தது. நோவாவுடைய பலிய தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு நாம ஏறெடுக்கிற பலிகள் என்ன? இந்த துதியும் ஸ்தோத்திரமும் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுமே. அப்படியாக நாம பலி செலுத்தும் போது அதை தேவன் சுகந்த வாசனையாக எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? இந்தபடியாக நம்முடைய துதி பலிகள் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையா இருக்கிறதுக்கு நம்முடைய வாயானது துதியில நிரம்பினதாக பரிசுத்தத்தை காத்து கொண்டதாக இருக்கணும். அப்படி இல்லாம துதிக்கிற இதே வாயால சபிக்கவும் செஞ்சோம்னா அது தேவனுக்கு உகந்த பலியாக ஒரு நாளும் இருக்காது. இப்படியாக நம்முடைய நாவினால துதிக்கவும் செய்யறோம், சபிக்கவும் செய்யறோம்னா அது எப்படி இருக்குதுங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற 9வது வசனம் தெளிவா சொல்லுது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். இங்கே அதனாலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவுகளை பற்றி. நம்முடைய நாவானது துதித்து மகிமைப்படுத்துது. அப்படியாக மகிமைப்படுத்துகிற அதே நாவுகள் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கவும் செய்யுது. இந்தபடியான நாவிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற துதி தேவனுக்கு உகந்ததா இருக்குமா? அவரை பிரியப்படுத்துமா? அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குமா? தேவ சாயலா இருக்கிற மனுஷனை பக்தி விருத்துக்கு ஏதுவாக இருக்கிற நல் வார்த்தைகளால நாம ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது இல்லையா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்படாம பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு. இந்தபடியாக நம்முடைய நாவில கெட்ட வார்த்தை உண்டாகும் போது நமக்குள்ளார மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவரா இருக்கிறாரு. அப்படி துதி எடுக்கிற வாயால நாம கெட்ட வார்த்தைகளும் சபிக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளையும் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நம்முடைய நாவிற்கு காவல் வைக்கணும். இதையே சங்கீதத்துல தாவீது ராஜாவும் கேட்கிறார் இல்லையா? நம்முடைய நாவு எப்பொழுதுமே அவருடைய துதினால் நிரம்பி இருக்கணும். சங்கீதம் 145வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. அந்தபடியாக நம்முடைய நாவு கர்த்தரின் துதியை சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற இந்த நாவு சபிக்கிற வார்த்தைகளை ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அந்தபடியான நாவிலிருந்து எழும்புகிற துதி தேவனுக்கு அருவருப்பா இருக்கும் இல்லையா? தேவனை மகிமைப்படுத்துகிற வாயினால ஒரு நாளும் தூஷணமான வார்த்தைகள் நாம பிரயோகிக்க கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய நீதியையும் அவருடைய துதியும் சொல்லி கொண்டிருப்பதாக இருக்கணும். அதே சங்கீதம் 35வது அதிகாரம் 28வது வசனமும் சொல்லுது இல்லையா? கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் நீதிமான்களாக பார்க்கப்படுகிறாங்க. அந்த நீதிமான்கள் தேவனை துதிக்கிற நாவுடையவர்களாக இருக்கணும், நல்வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா துன்மார்க்குடைய வாய் எப்படி இருக்கும்னு சொல்லி சங்கீதம் 59வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுது, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. இந்தபடியாக துன்மார்க்கர் அவருடைய வாயினால சாபம் இடுறாங்க, பொய்களை சொல்றாங்க. இப்படியான மாறுபாடான பேச்சுள்ளவர்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? அந்தபடியானவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படலையே. நம்முடைய தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட தேவ மனுஷனை பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளால நடத்துகிறதா இருக்கணும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுலடியார் தீமோத்தேயுக்கு மிகவும் நேர்த்தியாக எழுதியிருக்கிறாரு, சீர்கேடும் கிளவி பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்படி நம்முடைய வாயிலிருந்து சீர்கேடான கிளவி பேச்சுகள் எல்லாமே தவிர்க்கப்படணும். வீணான வார்த்தைகள் நம்மை விட்டு அகற்றி தேவனுக்கு உகந்ததை சிந்திச்சு அதையே பேசுபவர்களாக இருக்கணும். அப்படியான பொக்கிஷத்தினால
நம்முடைய இருதயமும் நிரம்பினதாக இருக்கணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும்னு வசனம் தெளிவா சொல்லுது. இந்தபடியாக ஒருவன் நாவை அடக்காம தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து தான் தேவ பக்தி உள்ளவன் எண்ணினா அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும்னு சொல்லி யாக்கோபு 1:26 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்தபடியாக தேவனை துதிக்கிற நம்முடைய நாவு எந்த ஒரு சபிக்கிற வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் சொல்லக்கூடாதுங்கிறதுல தேவன் மிகவும் கவனமா இருக்கிறாரு. அப்படியான நாவிலிருந்து எடுக்கப்படுகிற துதிகளை தேவன் அருவருக்கிறாரு. இந்தபடியா நாம தேவனை துதிக்கிற நாவால சபிக்கிற வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளையோ பிரயோகப்படுத்தியிருந்தோம்னா இந்த நாள்ல தேவனிடத்துல நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி அதை விட்டு விட்டு அவரிடத்துல பரிசுத்தத்தை நாடுவோமே ஆனால் தேவன் அதை மன்னித்து நம்முடைய துதியை ஏற்றுக்கொள்வாரு. அப்படியாக நம்முடைய துதியானது தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையாக இருக்க சபித்தலையும் தூஷித்தலையும் நம்மை விட்டு அகற்றணும். தேவனை பிரியப்படுத்துகிற பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளே பேசணும். இந்தபடியாக நாம் ஒவ்வொருவரும் மாறணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இறையுணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை துதிக்கிற நாவால ஒருவரையும் சபிக்காம பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிற வாயினால உம்முடைய சாயலாய் உண்டு பண்ணப்பட்ட மனுஷனை சபிக்கிறவர்களாக நாங்க ஒரு நாள் இருக்கக்கூடாது ராஜா. ஆம் தகப்பனே, எங்கள் வாயானது பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்வார்த்தைகளே பேசணும் தகப்பனே. அப்படியாக சீர்கேடான கிழவி பேச்சுகளுக்கும் மற்றவர்களை சபிக்கிற வார்த்தைகளுக்கும் நாங்க விலகி இருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு செய்யுங்க தகப்பனே. இதுவரைக்கும் நாங்க அந்தபடியான வார்த்தைகளை பேசியிருந்தா தேவரீர் எங்களை தயவாய் பொறுத்தருளி எங்களை மன்னிங்க ராஜா. இனியும் நாங்க அந்தபடியாக பேசாம உம்மை துதித்த உம்முடைய கிருபையை சொல்லி வருகிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்த உம்மிடத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.